திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். நின்ற சதாசிவநாயகி தன்னுடன் கண்டன பூத படையவையெல்லாம் கொண்டவை ஓராண்டு கூடியிருந்திடில் பண்டைய ஈசன் தத்துவமாகுமே. திருச்சிற்றம்பலம். நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐம்பூதங்களிலும் நின்று நிலைத்திருக்கும் சதாசிவமாகிய பரம்பொருள் அவர்களின் துணையால் காணுதல், கேட்டல், உண்ணல், உணர்தல், நுகர்தல் என்னும் ஐம்புலன்களின் இச்சையும் அடங்க அடக்கி தவயோகத்தில் அணிமா முதலான 6 சித்திகளும் பெற்ற நிலையில் மேலும் ஓர் ஆண்டு உள்ளம் ஒன்ற தவயோகம் செய்தால் உலகை படைத்த பழம்பெரும் மூலப்பொருளான பரமன் தத்துவ நிலை எய்தல் ஈசத்துவம், அதாவது ஆக்குதல், அழித்தல், அருளல் ஆகிய பரம்பொருளின் ஆற்றலை தரும் சித்தி ஆகும். அது கிடைத்துவிடும். நாம் இந்த பாடல் வரிகளின் பொருள்களை நேரடியாகவும் தத்துவ பொருளாகவும் பார்க்கலாம். 2 விதமாக பார்க்கலாம். நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் என்று கூறுகிறாரே, நிலைத்து நிற்கும் சதாசிவனின் சக்தியுடன், அதாவது சதாசிவ நாயகி சக்தி. தத்துவ பொருள் என்ன? உடலில் இயங்கும் ஆதார சக்தியான குண்டலினி சக்தியை குறிக்கும். கண்டன பூதப்படையவை எல்லாம் என்றால் பார்க்கப்பட்ட பூதங்களாகிய படைகள் அனைத்தும் என்று குறிக்கும். தத்துவ பொருள் என்ன? 5 பூதங்களால் ஆன இந்த உடல், கருவிகள் மற்றும் உலகப்பற்று அனைத்தையும் என்று குறிக்கிறது. கொண்டவை ஓராண்டு கூடி இருந்திடில், அவற்றையெல்லாம் சேர்த்து 1 வருஷம் முழுவதும் யோகத்தில் கூடியிருந்தால் இது தத்துவ பொருள் என்ன? குண்டலினி சக்தியை சூழ்முனி வழியாக ஏற்றி 6 ஆதாரங்களையும் கடந்து உடலில் உள்ள இந்த உலகப்பற்றுகளை எல்லாம் ஒடுக்கி ஓராண்டு முழுவதும் சமாதி நிலையில் இருந்தால் பண்டைய ஈசன் தத்துவம் ஆகுமே. பழமையான அந்த ஈசனின், அதாவது சிவபெருமானின் தத்துவத்தை அடைவதாகும். இதன் தத்துவ பொருள் என்ன? அந்த யோகி சிவ தத்துவத்தோடு 2 கலந்து சதாசிவனாகவே ஆகிவிடுவார். சுருக்கமாக சொன்னால், இந்த உடல் உலகப்பற்று அனைத்தையும் அடக்கி குண்டலினி சக்தியை ஏற்றி ஓராண்டு முழுவதும் இடைவிடாமல் யோக நிலையில் சமாதி கூடியிருந்தால் அந்த யோகி பழைய ஈசனாகிய சிவ தத்துவத்தை அடைந்து சதாசிவ நிலையை அடைவார். இதுவே சதாசிவ தத்துவம் எனப்படும். மொத்தத்தில் இந்த திருமந்திர பாடல் மனிதன் தன் உடம்பாகிய கோயிலில் குண்டலினி யோகத்தின் மூலம் மனதையும் உலகப்பற்றுகளையும் வென்றுவிட்டு சமாதி நிலையில் நிலை பெற்று இறுதியில் சிவனுடன் 2 கலக்கும் உயர்ந்த தத்துவத்தையும் யோக சாதனையின் வழிமுறைகளையும் எடுத்துரைக்கிறது. நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவை எல்லாம் கொண்டவை ஓர் ஆண்டு கூடி இருந்திடில் பண்டைய அவ்வீரன் தத்துவமாகுமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.